அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆசனாஸ் மகா முத்ரா. அதாவது ஒரு சிறந்த பயிற்சி. இந்த பயிற்சி அப்படி இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பேர் சர்க்கரை வியாதினால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது 25 வயதிலிருந்தே 20 வயதிலிருந்தே சொல்லலாம். இன்னைக்கு சர்க்கரை எங்கே பார்த்தாலும் ஒரு குடும்பத்தில் 2 பேர் 3 பேர்த்துக்கு எனக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, நான் உணவு முறையில் கரெக்டாக இருக்கிறேன், மாத்திரைகள் டெய்லி சாப்பிட்ருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லி கேள்விப்பட்டுக்கிறோம். அந்த சர்க்கரை வியாதியை நம்ம கட்டுப்படுத்தக்கூடிய இந்த பயிற்சி தான் இந்த மகாமுத்ரா. எளிமையான பயிற்சி தான், பாருங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நல்ல வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண உறுப்புகள் நல்லா வேலை செய்யும். வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் சாப்பிட்டதையும் ஏப்பம் வரும், எம்டி ஸ்டொமக்கில் இருந்தாலும் ஏப்பம் வரும், ஒரு வயிறு அனீசியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம், பசி இருக்காது, வயிறு அப்படியே ஒரு ஊதுன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஆசனத்தை கண்டிப்பாக செய்யணும். செஞ்சீங்கன்னா இது நல்ல ஒரு பலன்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம முட்டி போட்டு உட்காந்துருக்கிறோம் வஜ்ராசனாவில். சில பேர்த்துக்கு வஜ்ராசனாவில் உட்காந்து இந்த கால் இந்த சைடு வலிக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதோ டவல் ஒன்று எடுத்து மடித்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த வச்சுட்டு உட்காந்துட்டிங்கன்னா அந்த வலி வராது. உட்காந்துட்டு நேராக நிமிர்ந்து உட்காருங்க. ஒரு 2 தடவை மூச்சு நல்லா இழுத்து விடணும். விட்டுட்டு உங்களுடைய கைகள் சைடு, அதாவது உங்களுடைய கைகள் மேலே போகிறப்போ மூச்சை இழுக்கணும், கைகள் உடம்பு கீழே வரப்போ மூச்சை விட்டுறணும். இறுதி நிலையில் நார்மல் ப்ரீத்திங், அதாவது மூச்சை நார்மலாக எப்பவும் போல் விடணும். இங்கே பாருங்கள், ப்ரீத்திங் மெதுவாக கை மேலே போகணும். கைகளை முன்னோக்கி வச்சுட்டு தலைப்பகுதி கீழே முட்ட வைங்க. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 எண்ணிக்கை. அதாவது நீங்கள் பண்ணக்கூடிய 2 விஷயங்கள் இருக்குது. மேலே தூக்கக்கூடாது, அதே மாதிரி தலைப்பகுதி இப்படி வரக்கூடாது. அதாவது ஃபஸ்ட்டு வயிற்று பகுதி இங்கே அழுத்தம் கொடுக்கணும், அப்புறம் நெஞ்சு பகுதி, அடுத்தது தான் தலைப்பகுதி. என்ன பண்ணுவோம், ஒரு சிலர் இது எந்த பயனும் கிடைக்காது. இது ரெகுலராக நீங்கள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் தலை கீழே முட்டை வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கையை முன்னாடி வைங்க, மெதுவாக கொண்டு போங்க, அவ்வளோதான். இப்போ நாளடைவில் நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அது மிக எளிமையாக வந்துடும். ஃபஸ்ட்டு வயிறு நல்ல அழுத்தம் கொடுக்கும், வயிற்றுப்பகுதியில் நல்ல அழுத்தம் கொடுக்கும். இது மகாமுத்ரா. இதனுடைய சில விதிமுறைகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, வெறும் வயிற்றில் தான் செய்யணும். கண்டிப்பாக வெறும் வயிற்றில் தான் செய்யணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, வயிற்றில் அறுவை சிகிச்சை செஞ்சவங்க, இந்த வயிறு பிரச்சனை இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க இந்த பயிற்சியை சிறிது காலம் கழித்து செய்கிறது ரொம்ப நல்லது. மீண்டும் ஒரு ஆசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.